ஹலோ காய்ஸ், சண்டேன்றதுனால இங்கே வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, என் தங்கச்சி டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷனும் வருது, இது சாக்கா வச்சு ஷாப்பிங்கும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டி நகருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். சண்டேன்றதுனால அந்தளவுக்கு டிராஃபிக்கில் ரோடு எல்லாமே ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்தாச்சுங்க. அரை தூக்கத்தில் கண்ணு வச்சு பார்த்தோன்னா என்ன சுற்றி திடீர்னு குச்சி குச்சா நீட்டிட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னடா இது இலையே இல்லாத தென்னை மரமா இது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அப்புறம் தான் அது ஆன்கோயிங் மெட்ரோ ப்ராஜெக்ட்னு எனக்கு விளங்குச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக டி நகர் வந்து சேர்ந்தாச்சு. பார்த்தா ஓரளவு கூட்டம் இருந்தது மதியம் டைம்ன்றதுனால. அப்புறம் ஷாப்பிங் பண்ண ஒரு கடைக்குள்ளே என்டர் ஆயாச்சு. அப்புறம் அந்த கடைக்குள்ளே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி விதவிதமான பொம்மைங்களை வச்சு குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட டாட்டர் பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டாங்க. இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து பயந்தாங்க. அப்புறம் விட்டு வரவே மனசு இல்லாமல் வந்தாங்க. பெரியவங்க சின்னவங்கன்னு அந்த பொம்மைங்க கூட எல்லாம் செல்ஃபி வேறு எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டோம். எல்லா கடைகளுமே கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கலுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து குவிச்சிருந்ததுனால பார்த்து எடுக்கிறதுக்கே வந்து ஒரு போராட்டமாக இருந்துச்சு. பெரியவங்க கூட எடுத்துடலாம் போல, இந்த சின்ன பசங்களுக்கு எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க். 1-2 ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறேன் பாருங்க. ரொம்பவும் ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஒன்று ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இல்லைனா ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஒரு வழியாக கடையாக ஏறி ஒரு ட்ரெஸ்ஸை ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.